மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், வடிவங்களை பார்த்து அதுக்குரிய நிறங்களை கொடுக்க போகிறோம். சரியா? இதில் இருக்கிற பாக்ஸில் நிறைய வடிவங்கள் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஏதோ ஒரு வடிவத்துக்கு நிறம் தீட்டப்பட்டிருக்குது. என்ன வடிவம் அது? முக்கோணி. என்ன? முக்கோணிக்கு நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் முக்கோணியிலையும் 2 விதமான முக்கோணிகள் இருக்குது. எப்படி இருக்குது? பெரிய முக்கோணியும் இருக்குது, சிறிய முக்கோணியும் இருக்குது. ஆனால் நிறம் கொடுக்கப்பட்ட முக்கோணி பெரிதா சிறிதா? எது? சிறிய முக்கோணி. அப்போ அதுக்குரிய நிறத்தை நாங்கள் இனங்கண்டு நிறத்தை கொடுப்போம். சரியா? இதில் இது எப்படியான முக்கோணி? பெரிது. அப்போ சிறிய முக்கோணி என்று சொன்னால் இது சிறிய முக்கோணி. வேறு எங்கே இருக்குது? அதை விட இது சிறிய முக்கோணி, இதில் உள்ளதும் சிறிய முக்கோணி. அப்போ இதில் இருக்கிற சிறிது முக்கோணிக்கு நாங்கள் நிறம் கொடுக்க போகிறோம். சரியா? அதே போல் இதில் இருக்கிறதுக்கும் கொடுப்போம். சரியா? வேறு எங்கே இருக்குது? இதில் ஒன்று இருக்குது. என்ன? நிறைய முக்கோணிகள் இருக்குது. ஆனால் நிறம் தீட்டப்பட்ட முக்கோணி சிறிய முக்கோணி. நாங்கள் இப்போ சிறிய முக்கோணிக்கு நிறம் தீட்டுவோம். சரியா? பெரிய முக்கோணிக்கு நிறம் தீட்டி காட்டப்படவில்லை. சிறிய முக்கோணிக்கு மட்டுமே நிறம் தீட்டி காட்டப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் சிறிய முக்கோணிகளை தெரிந்தெடுத்து சிறிய முக்கோணிக்கு நிறம் தீட்டி இருக்கிறோம். பெரிதுக்கு இதில் சிறிதுக்கு தான் நிறம் தீட்டப்பட்டிருக்கு. இந்த முக்கோணி சிறிய முக்கோணி. ஆகவே நாங்களும் சிறிய முக்கோணியை தெரிந்தெடுத்து சிறிய முக்கோணிகளுக்கு நிறம் தீட்டி இருக்கிறோம். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன வடிவம்? அது பிறை வடிவம். என்ன? அதுலேயும் பிறைகள் நிறைய இருக்குது. என்ன? இந்த பாக்ஸில் நிறைய இருக்குது. ஆனால் இதில் உள்ள பிறை சிறிது. அப்போ நாங்களும் சிறிய உருவத்தை இனங்கண்டு தான் நாங்கள் நிறம் தீட்ட போகிறோம். சரியா? வேறு எங்கே இருக்குது? இதில் ஒன்று இருக்குது. என்ன? இதில் உள்ளதுக்கும் இதே நிறத்தையே நாங்கள் கொடுப்போம். அதில் காட்டப்பட்டுள்ள நிறங்களையே தீட்டுவோம். சரியா? அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது ஒரு நீங்கள் சொல்லுவீங்க ஒரு ராக்கெட் மாதிரியான ஒரு வடிவம். என்ன? அதில் அதுலேயும் அதில் உள்ள வடிவத்தை நாங்கள் இனங்கண்டு அதுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு பச்சை நிறத்தை கொடுப்போம். சரியா? அந்த ராக்கெட்டுக்கு பச்சை நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது.
வேறு இதில் இருக்குது. சரியா, அதே போல் போல் சரி. வேறு இருக்குதா? ஒன்று இருக்குது. என்ன ஒன்று மீதியாக உள்ளது. அதற்கும் நாங்கள் நிறத்தை கொடுப்போம். இப்போ கொடுக்கப்பட்ட நிறம் என்ன? என்ன நிறம்? பச்சை நிறம். இதில் என்ன வடிவத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? என்ன வடிவம்? நீள்வட்ட வடிவம். அப்போ நாங்கள் இதில் இருக்கிற நீள்வட்ட வடிவங்களை இனங்கண்டு அந்த நீள்வட்ட வடிவங்களுக்கு ஊதா நிறம் கொடுப்போம். என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? ஊதா நிறம். சரியா? வேற இங்கேயும் இருக்குது. ஊதா நிறம். சரியா? வேற வேற இணையம் ஒன்று. சரியா? அப்போ இது என்ன வடிவம்? நீள்வட்ட வடிவம். என்ன நிறம் கொடுத்துருக்குறோம்? ஊதா நிறம் கொடுத்துருக்குறோம். இதுக்கு முதல் நாங்கள் என்ன நிறம் கொடுத்தனாங்க? இது என்ன நிறம்? பச்சை நிறம். இது பச்சை நிறம். இது சிவப்பு நிறம். சரியா? அப்போ நாங்கள் இப்போ அடுத்ததை பார்ப்போம். இது எப்படி இருக்குது உங்களுக்கு? இதில் நிறந்திட்டப்பட்ட பகுதி இது என்ன வடிவமாக இருக்குது? முகில் கூட்டங்கள். என்ன வானத்தில் இருக்கிற முகில் கூட்டங்கள். அது என்ன நிறத்தில் இருக்குது? மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அப்போ நாங்கள் அதுக்கு மஞ்சள் நிற கொடுப்போம். சரியா? இந்த முகில் கூட்டங்களுக்கு மஞ்சள் நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் அதுக்கு மஞ்சள் நிறத்தை கொடுப்போம். அதே போல் இதுலேயும் இருக்குது. சரியா? இதுலேயும் இருக்குது. சரியா? வேறு எங்கே இருக்குது? இதில் இருக்குது. சரியா? இப்போ இதில் இருக்கிறதுகள் இது என்ன நிறம்?
மஞ்சள் நிறம். என்ன வடிவம்? முகில். என்ன வானத்தில் இருக்கிற முகில் கூட்டங்கள் மாதிரியான வடிவம். அதுக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? மஞ்சள் நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது என்ன வடிவம் இருக்குது? ஒரு சதுர வடிவம் இருக்குது. என்ன வடிவம்? சதுர வடிவம். அப்போ நாங்கள் சதுர வடிவத்துக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? பச்சை நிறம். சதுர வடிவத்துக்கு என்ன நிறம் கொடுக்கப்பட்டிருக்குது? பச்சை. அப்போ இந்த சதுரத்துக்கு நாங்கள் பச்சை நிறம் கொடுப்போம். சரியா? இதுக்கு பச்சை நிறம் கொடுத்துட்டோம். வேறு எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அதையும் கண்டுட்டு அதுக்கு நாங்கள் பச்சை நிறம் அதுக்கும் கொடுப்போம். என்ன வேறு எங்கே இருக்குது? இதில் இருக்குது. வேற சரியா? அடுத்தது இதில் இருக்குது. சரியா? அப்போ இதில் உள்ளதுகளுக்கு நாங்கள் பச்சை நிறம் கொடுத்துருக்குறோம். அப்போ இது என்ன வடிவம்? சதுர வடிவம். சதுர வடிவத்துக்கு நாங்கள் பச்சை நிறம் கொடுத்துருக்குறோம். சரி, இப்போ பார்க்க போகிறோம். இதில் முக்கோணி இருக்குது. நிறைய முக்கோணிகள் இருக்குது. அந்த முக்கோணிகளுக்குள்ள ஒவ்வொரு வடிவத்தில் கீறப்பட்டிருக்குது. சரியா? இப்போ இதில் முதலாவதாக இருக்கிற முக்கோணி என்ன எப்படி கீறப்பட்டிருக்குது? வளைத்து வளைத்து கோடு கீறப்பட்டிருக்குது. இரண்டாவதாக இருக்கிறதுல சதுரம் கீறப்பட்டிருக்குது. மூன்றாவதாக இருக்கிறதுல வட்டம் கீறப்பட்டிருக்குது. அடுத்ததில் முக்கோணியே கீறப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் கீறுவோம். சரியா? சிவப்பு நிறத்தால் கீறுவோம். எப்படி? இப்படி கீறப்பட்டிருக்குது. பிறகு இப்படி கீறப்பட்டிருக்குது. இப்படி கீறப்பட்டிருக்குது. இப்படி இருக்குது இருக்குது இப்படி இப்படி. சரியோ நான் கீறினது? இல்லை. ஏன்? நாங்கள் எதில் கீறணும்? அதுக்கு நேராக உள்ளதுக்கு தான் நாங்கள் கீறணும். எதுக்கு கீறணும்? நேர. அப்போ இதில் உள்ள முக்கோணி எங்கே இருக்குது? இங்கே காட்டப்பட்டிருக்கு அம்புக்குறி. அப்போ இதில் தான் நாங்கள் கீற வேணும். சரியோ? அப்போ நான் முதல் கீறினது சரியா? பிழை. ஏன் பிழை? அது இந்த வடிவத்தை தான் அங்கே காட்டப்பட்டிருக்குது. அப்போ இதே மாதிரியான முக்கோணி இங்கே காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது இரண்டாவது எங்கே அம்புக்குறி காட்டப்பட்டிருக்குது? இதில் என்ன? இது கீறு எப்படி கீறி இருக்குது? கோடுகளை நீளமாகவும் குறுக்காகவும் கீறப்பட்டிருக்குது. சரியா? மூன்றாவது முக்கோணி என்ன கீறப்பட்டிருக்குது? குட்டி குட்டியா வட்டங்கள் காட்டப்பட்டிருக்குது. என்ன இருக்குது? குட்டி குட்டியா வட்டங்கள் கீறி காட்டப்பட்டிருக்குது. அடுத்தது அதே போல் முக்கோணியை உள்ளுக்கு கீறி இருக்கணும். சரியா? இப்போ இப்படி நீங்களும் உங்களோட வீடுகளில் இருந்து கீறி செய்து பார்க்கலாம். சரியா? போகிறோம். இந்த சதுர பெட்டிக்குள்ளே உள்ள ஒவ்வொரு வடிவங்களையும் இனம் கண்டு வேறு நிறத்தில் இருக்குது. என்ன அதில் ஒரே நிறத்தில் காட்டப்படையில், ஆனால் வடிவங்கள் ஒரே மாதிரி இருக்குது, நிறங்கள் வேறுபட்டு இருக்குது.
அதை இனங்கண்டு நாங்கள் நினைக்க போகிறோம். இப்போ இந்த பெட்டியை பாருங்க, எப்படி கீறப்பட்டிருக்குது. இந்த பெட்டி குட்டி குட்டி சதுரமாக கீறப்பட்டிருக்குது. இதுக்கு பொருத்தமானது எங்கே இருக்குது? இங்க இருக்குது. சரியா? சரி, என்ன அடுத்தது? சரியா? அப்போ அடுத்தது இந்த வடிவம். அது வந்து எப்படி இருக்குது? 2 கோடுகள் கீறப்பட்டு மேலே ஒரு புள்ளி கீழே ஒரு புள்ளி காட்டப்பட்டிருக்கு. அந்த வடிவம் எங்கே இருக்குது? அதுக்கு பக்கத்திலேயே இருக்குது. சரியா? அடுத்து இந்த வடிவத்தை பார்ப்போம். இது என்ன கோடுகள் உள்ளுக்குள்ளே இருக்குது? இந்த சதுரத்துக்குள்ளே என்ன கோடுகள்? நெளிகோடுகள். நடுவுக்குள்ள 2 புள்ளிகள். அது எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அடுத்தது மீதியாக உள்ளது எங்களுக்கு தெரியுது. என்னது? குட்டி குட்டி வட்டங்கள் ஒரு பாக்ஸில் இருக்குது. சரியா? இதுக்கு நீங்கள் இனங்கண்டு கொள்வது இலகுவாக நீங்கள் கண்டுகொள்ளலாம். அதை விட உங்களுக்கு இது உங்களுடைய கண்ணுக்கு பயிற்சியாக இருக்கும், உங்களுடைய மூளைக்கும் இது வந்து பயிற்சியாக இருக்கும். கண்டுபிடிக்கிறது என்ன? தேடி கண்டுபிடிக்கிறது. அதே போல தான் இதுவும் பார்ப்போம். இதில் உள்ளது மாதிரி வடிவம் எங்கே இருக்குது? நடுவில் 2 கோடுகள், 2 பக்கமும் 2 வட்டங்கள் இருக்குது. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்கள்? சரி, இரண்டாவது எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்கே இருக்குது? இதே மாதிரியான வடிவம் இதில் இருக்குது. அதே போல இதே வடிவம் எங்கே இருக்குது? 2 கோடுகள், பிறகு சாய்வான கோடு, அதுக்குள்ள வட்டம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இறுதியாக இருக்கிறது 2 கோடுகள், வட்டம், பிறகு 2 கோடுகள், பிறகு வட்டம், 2 கோடுகள், வட்டம். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையான ஒரு பயிற்சி. சரி, இதை பார்ப்போம். வட்டங்கள் இருக்கு, வட்டத்துக்குள்ள வடிவங்கள் நிறங்களால் இருக்குது. முதலாவது வடிவத்துக்குள்ள இருக்கிற வட்டம் எங்கே இருக்குது? சரியா? நான் நினைச்சது சரியா? சரி. இரண்டாவது முக்கோணம், சதுரம், வட்டம், நட்சத்திரம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அடுத்தது 4 வடிவங்கள் தான் அதுக்குள்ளே இருக்குது. என்ன? இறுதியாக சரியா? சரியா? நாங்கள் இப்போ நம்பர்ஸும் அதுக்கு இலக்கங்களுக்குரிய படங்களும் பார்க்க போகிறோம். இவ்வளவு நேரமும் வந்து சின்ன சின்ன பயிற்சிகள் செய்திருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு 1 இருந்து 10 வரையான இலக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்ன? 10 வரையான இலக்கங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் வீட்டில் இருந்தே இந்த இலக்கங்களை நாங்கள் படிச்சிருப்போம். என்ன? எங்களோட உடல்லையே நாங்கள் படிக்கலாம். உடல் உறுப்புகள்லேயே நாங்கள் இந்த இலக்கங்களை படித்து கொண்டு இருக்கிறோம். எப்படி? தலை என்று சொன்னால் எங்களுக்கு எத்தனை தலை இருக்குது? ஒரு தலை இருக்குன்னு தெரியும். அப்போ 1 எங்களுக்கு தெரியும். கண்கள் எத்தனை இருக்குது? எங்களுக்கு 2 கண்கள் இருக்குன்னு தெரியும். என்ன? அதே போல் வேறு பொருட்கள் 3 என்று சொல்லிக்கு நாங்கள் இதை பார்த்துருக்குறோம். 3 தேங்காயினுடைய கண். நீங்கள் தேங்காயினுடைய கண்கள் 3 பார்த்துருப்போம். அல்லது கைகளினுடைய விரல்களை எடுத்து 3 எண்ணி பார்த்துருப்போம். அல்லது வேறு பொருட்களை வச்சு நாங்கள் 3 கண்டிருப்போம். அதே போல் 4 கால்களுடையது. என்ன 4 கால்களுடையது? என்ன? உயிருள்ள பொருளும் இருக்குது, உயிரற்ற பொருளும் இருக்குது. என்ன உயிருள்ளது? என்ன?
விலங்குகள் என்ன ஆடு மாடு சிங்கம் புலி யானை அனைத்து விலங்குகளுக்கும் எத்தனை கால்கள் இருக்குது 4 கால்கள். அதைவிட கதிரை நாற்காலி என்ன கதிரைக்கு எத்தனை கால்கள் 4 மேசைக்கு 4 அப்போ நாங்கள் அதை எண்ணி 4 கண்டுபிடிப்போம். அடுத்தது 5 எப்படி எங்களோட உடல்லையே இருக்குது 5 எது கையில் இருக்கிற ஒரு கையில் இருக்கிற விரல்களை எண்ணினா 5 சரியா. 6 சுவைகள் 6 என்ன 7 அப்படி நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளையும் எங்களை சுற்றி இருக்கிற சுற்றாடலை எங்களோட சூழல்லையும் எங்களோட வீட்டில் இருந்தும் நாங்கள் இந்த இலக்கங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் சரியா. அப்போ இன்றைக்கு நாங்கள் இலக்கங்களோட உங்களோட நான் இலக்கங்களோட இருக்க பார்ப்போம் சரியா. உங்களோட இலக்கங்களோட இணைந்திருக்கிறேன். இப்போ என்ன இது ஒரு வண்டு என்ன இது எத்தனை இதில் இருக்குது 1 எத்தனை இருக்குது 1 அப்போ இது என்ன இலக்கம் 1. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது என்ன 1 இருக்குது எங்கள்கிட்ட தலை 1 இருக்குது மூக்கு 1 இருக்குது வாய் 1 இருக்குது. அப்போ 1என்றது எங்களுக்கு தெரியும் என்ன 1 இதில் உள்ள இலக்கம் இது 1 ஒரு பொருள். இதில் எத்தனை இருக்குது ஒரு பொருள் இருக்குது. அடுத்தது 1க்கு பிறகு 2 என்ன இருக்குது 2 தும்பி என்ன பூச்சி ஒரு தும்பி. எத்தனை இருக்குது வண்ணாத்து பூச்சி எத்தனை இருக்குது 2 வண்ணாத்து பூச்சிகள் இருக்கின்றது. அதை விட எங்களோட உடல் உறுப்புகளை வேறு என்ன 2 எங்களுடைய கண்கள் காதுகள் கைகள் கால்கள் இதெல்லாம் எங்கள்கிட்ட எத்தனை இருக்குது 2 இருக்குது. அப்போ இது 2. இதில் எத்தனை மண்புழு இருக்குது எத்தனை இருக்குது 3. அப்போ இது எத்தனை 3 1 2 3 எத்தனை இருக்குது 3 இருக்குது. இதில் எத்தனை வண்ணாத்து பூச்சி இருக்குது 1 2 3 4. அப்போ இதில் எத்தனை இருக்குது 4. அப்போ கால்களுடையது 4 கால்களுடையது என்னென்ன விலங்குகளுக்கு 4 கால்கள் இருக்குது. அதை விட தளபாடங்கள் என்ன கதிரை மேசை 4 கால்களை உடையது. அப்போ 4 என்று நினைக்க எங்களுக்கு கதிரையினுடைய கால்கள் விலங்குகளுடைய கால்கள். நாய் எடுத்து பார்ப்போம் என்ன வீட்டில் நிற்கிற நாய்க்கு எத்தனை கால் 4 கால். அதே போல் இது 4. அப்போ எத்தனை பூச்சிகள் இருக்குது இதில் 4 பூச்சிகள் இருக்குது. அடுத்தது இது என்ன இலக்கம் 5. 5 நாங்கள் என்ன கண்டுபிடிப்போம் எங்களுடைய கையினுடைய விரல்கள் எங்களுடைய கையிலுடைய ஒரு கையிலுடைய விரல்கள் 5 தெரியும். அது உங்களுக்கு என்ன 1 2 3 4 5. அப்போ எங்களுடைய ஒரு கையில் எத்தனை விரல்கள் இருக்குது 5 விரல்கள் இருக்குது. அப்போ இதில் எத்தனை மண்புழுக்கள் இருக்குது 5 மண்புழுக்கள். அப்போ இது என்ன இலக்கம் 5. 5க்கு அடுத்ததான் என்ன இலக்கம் வரும் 6. எத்தனை இலக்கம் 6. 5க்கு பிறகு 6 எங்க 1 2 3 4 5 6 என்ன எங்களுடைய சுவைகளை சொல்லுவோம். என்னென்ன சுவை நாங்கள் சாப்பிட்ற இனிப்பு உரைப்பு கசப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு இது எத்தனை சுவைகள் 6 சுவைகள். அப்போ 6 சுவைகள் என்னென்ன இனிப்பு அடுத்ததா சீனியில் இருக்கிறது இனிப்பு மிளகாயில் உரைப்பு புளியம்பழத்தில் புளிப்பு மாங்காயிலையும் புளிப்பு பாகற்காய் கசப்பு வேற
உப்புல உவர்ப்பு, பாக்கு துவர்ப்பு. அப்போ சுவைகள் 6. அதே போல் 6 பூச்சிகள் இதில் இருக்குது. சரியா? அடுத்தது 7. இது வானவில்லின் நிறங்கள் 7. வானவில் பார்த்துருக்குறோம். எங்கே இருக்குது வானவில்? வானத்தில் இருக்கும். எந்த நேரம் அதை நீங்கள் பார்ப்பீங்க? மழை வெயில் மந்தாரமாக இருக்கும்போது வானவில் தோன்றும். அந்த வானவில்ல இருக்கிற நிறங்கள் எத்தனை? 7 நிறங்கள். அதே போல் இதில் இருக்கிற எறும்புகள் 7 எறும்புகள் இருக்குது. அப்போ 7 வானவில்லின் நிறங்கள் 7. சரியா? 8. இது என்ன? 8. இதில் என்ன இருக்குது? நத்தை. எத்தனை நத்தை இருக்குது? 8 நத்தை. திசைகள் 8. என்ன? நாங்கள் இருக்கிற எங்களுக்கு தெரிந்த திசைகள். திசைகள் 8. அடுத்தது 9. என்ன? 9 தானியங்கள் 9. என்ன தானியம்? தானியம் என்ன? பயறு, கடலை, கவுப்பி, நெல், எள்ளு, கொள்ளு, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்? தானியங்கள். தானியங்களை நாங்கள் எப்போ பார்த்து கொள்ளுவோம்? நவராத்திரி சரஸ்வதி பூஜையின் போது நவதானியம் போட்டு முளைக்க வைப்பினோம். என்ன? அதில் 9 தானியங்கள் போடுவினோம். அப்போ தானியங்கள் 9. அப்போ இது என்ன இலக்கம்? 9. அதே போல் இதில் இருக்கிற பூச்சி 9. இறுதியா 10. 10ங்க நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய 2 கைகளிலேயும் உள்ள விரல்கள் 10. எங்களுடைய 2 கைகளினுடைய விரல்கள் 10. அப்போ 1 நமக்கு தலை 1, 2 நமக்கு கண்கள் 2, 3 தேங்காய்க்கு கண்கள் 3 அல்லது முக்கனிகள் 3, 4 நாய்க்கு கால்கள் 4, 5 ஒரு கை விரல் 5, 6 சுவைகள் 6. என்ன? 7 வானவில் நிறங்கள் 7, 8 திசைகள் 8, 9 நவதானியங்கள் 9, 10 இரு கைகள் விரல்கள் 10. சரியா? அப்போ நாங்கள் இந்த இலக்கங்களை ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன்னு சொன்னால் இதில் உள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கணும். 1 என்று சொன்னால் எங்களோட தலையை நினைக்கணும். 1 அனைவருக்கும் தலை 1, 2 அனைவருக்கும் கண்கள் 2, 3 முக்கனிகள் 3, 1 1 1 நமக்கு தலை 1, 2 2 2 நமக்கு கண்கள் 2, 3 3 3 முக்கனிகள் 3, 4 4 4 நாயின் கண்கள் 4, 5 5 5 ஒரு கையில் விரல் 5, 5 5 5 ஒரு கையில் விரல் 5, 6 6 6 அறுசுவைகள் 6, 7 7 7 திசையில் 7 7 7 வானவில் நிறம் 7, 8 8 8 திசைகள் 8, 9 9 நவதானியம் 9, 9 9 தானியங்கள் 9, 10 10 10 இருகை விரல் 10, 10 10 10 இருகை விரல்கள் 10. சரியா? அப்போ 1லிருந்து 10 வரையும் படிச்சிருக்கிறோம். 1லிருந்து 10 வரைக்குமான உதாரணங்கள் பார்த்துருக்குறோம் இன்றைக்கு. சரியா குட்டீஸ்? இன்றைக்கு நாங்கள் சிறியதா பயிற்சிகள் நிறந்திட்ட பயிற்சியும் செய்து அதே மாதிரி ஒரே மாதிரியான உருக்களையும் நாங்கள்
இணைச்சு அதை விட 1 இருந்து 10 வரையுமான இலக்கங்கள் படங்கள் மூலம் பார்த்து ஒரு சிறிய பாட்டும் பாடியிருக்கிறார். சரியா? இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். பாய் குட்டீஸ். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.